ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயாஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம விஜயாஸ் ஃபேமிலியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் மிளகு, பச்சை மிளகாய் ஒரு 3, இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சிடலாம். பாருங்கள், கொருன்னு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம புளி தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். என்கிட்ட லெமன் இல்லாதனால புளி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ மீன் வந்து 1 கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கேன். கெண்டை மீன் இது வந்து. இப்போ வந்து கெண்டை மீனில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா இந்த மீன் மட்டும் இல்லை, எல்லா மீனுக்குமே நம்ம இந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா மைதா 1 ஸ்பூன். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடலை மாவு. இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உப்பும் சேர்த்துக்கணும். நான் உப்பு போடுறத காமிக்கல, சால்ட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மசாலா. இந்த மசாலா பார்த்திங்கன்னா ஹோம்மேட் மசாலா தான். இந்த மசாலாவோட ரெசிபி வந்து எங்கள் பெரியப்பாவோடது. அவர் தான் இந்த மசாலாவை வந்து சூப்பராக ரெடி பண்ணுவார். பார்த்திங்கன்னா அவர்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நான் மிக்ஸ் பண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ மீதி இருக்கிற தட்டில் இருக்கிற மீதி இருக்க மசாலாவையும் நம்ம வழித்து எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அது ஊறினதுக்கப்புறம் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. எண்ணெய் ஒரு சட்டியில் ஊற்றி வச்சுருக்கேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம மீன் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மீன் போடும்போது நல்லா எண்ணெய் கொதித்து வரணும். அப்போ தான் மீன் நல்லா ஃப்ரை ஆகும். பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் குடிக்காது. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால அந்தளவுக்கு எண்ணெய் குடிக்காது. பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வருது. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மீன் வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இந்த மீன் பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்லேயும் வைக்க வேண்டாம், ஹைலேயும் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நான் இன்னொரு தடவையும் போட்டு எடுத்துக்கிறேன். நான் முதல்ல 2 தான் போட்டேன், இப்போ 4 போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. பாருங்கள், கொதிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிடுச்சு. அந்த மாதிரி கொதி அடங்கினோடனே நம்ம மீன் நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.